வணக்கம் நண்பர்களே. ஒன் பீஸ் 2வது சீசனோட கடைசி எபிசோடு விளக்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிபிகேஷன்ஸ் உடனே வர பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. எடுத்ததும் அம்புல குத்துப்பட்ட டால்டனை தூக்கிட்டு வந்து வாப்போல் முன்னாடி நிறுத்துறாங்க அல்ல கைங்க. இந்த ராஜ்யத்தை காப்பாத்த உண்மையான அரசர் திரும்பி வந்துட்டாருன்னு தெரிஞ்சுக்கோன்னு சொல்றாரு வாப்போல். இந்த மக்களை காப்பாற்றணும்னு நினைச்ச மனுஷன் தான் வெடிச்சு சதறிட்டானே. இந்த மக்களை தவிக்க விட்டு போனவன்லாம் உண்மையான அரசனே கிடையாதுன்னு சொல்றாரு டால்டன். உடனே செம்ம கடுப்பாகி அவர் வச்சிருந்த ஆயுதத்தை நரநரன்னு வாயில போட்டு மெல்றாரு. அதை மேம்படுத்தி அவரோட கையிலேயே வர வைக்கிறாரு. அதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச டால்டன், நீயும் டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்ருக்கியான்னு கேட்கிறாரு. அதோட சக்தி என்ன தெரியுமா? நான் என்ன சாப்பிட்டாலும் அதோட அப்கிரேடட் வெர்ஷனை வெளியே கொண்டு வர முடியும்னு சொல்றாரு வாப்போல். அப்போ நீ மறந்து போன மான்ஸ்டரை உனக்கு மறுபடியும் காட்டுறேன்னு சொல்லி டால்டனும் உருமாறுறாரு. இவரோட டெவில் ஃப்ரூட் சக்தியின்படி காளையா உருவெடுக்கிறாரு. ஆனா வாப்போல் அதை பார்த்து அசராம அவர் கையில இருந்த ஆயுதத்தாலேயே டால்டனை குத்திடுறாரு. அப்ப கூட வாப்போல் கிட்ட உன் அல்ல கைங்களை மட்டுமே வச்சு நம்ம ராஜ்யத்தை கைப்பற்ற முடியுமா? உன்னோட மற்ற வீரர்கள்லாம் எங்க இருக்காங்கன்னு கேட்கிறாரு டால்டன். அவங்கள பத்தி நீ ஏன்பா கவலைப்படுற? ஏற்கனவே அவனுங்களை மென்னு தின்னு உருமாத்தி வச்சிருக்கன்னு சொல்லிட்டு அவரோட பெரிய சைஸ் வாயை தொடங்குறாரு. அப்போ அவர் வாய்க்குள்ள இருந்து கஜாயுதத்தோட ஒரு வீரன் வெளியே வரான். அவனை பார்த்ததும் டால்டன் அதிர்ச்சி அடைகிறாரு. இன்னொரு பக்கம் விவி மிஸ் ஆல் சண்டேவை தேடி வராங்க. அங்க பக்கத்து சந்திலே நின்றுட்டு இருந்த மிஸ் ஆல் சண்டே, என்னம்மா உன் ராஜ்யத்தை காப்பாத்துறதுக்கு முன்னாடி ஊர்ல இருக்க மற்ற ராஜ்யத்தோட பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்கிற போலேன்னு கிண்டல் பண்றாங்க. உனக்கு என்ன பிரச்சனை? என் உயிர் தான் தேவைன்னா தயவு செஞ்சு என்னை இங்கேயே கொன்னுடு. ஆனா சல்லீசியா நான் செத்துற மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு சண்டை போடுவேன்னு சொல்றா விவி. நான் எதுக்குமா உன்னை கொல்ல போறேன்? என்னோட லட்சியமே வேறன்னு சொல்றாங்க மிஸ் ஆல் சண்டே. அப்புறம் எதுக்கு மிஸ்டர் ஜீரோ கீழே வேலை செய்றீங்கன்னு கேக்குறா விவி. எல்லாம் ஒரு காரணத்துக்காக தான். அவரோட லட்சியமும் கனவு வேற. ஆனா அவரை பயன்படுத்தி என்னோட காரியத்தை சாதிச்சுக்க தான் நான் அவர் கூட இருக்கேன். சரி, அதை விட்டு தள்ளு. நீங்க லிட்டில் கார்டனை தாண்டி வந்ததே பெரிய அதிசயம்தான். இப்போ இந்த ராஜ்யத்தோட அரசருக்கு நான் மஞ்சு டெவில் ஃப்ரூட்டை கொடுத்துருக்கேன். அதோட சக்தி என்னன்னு உனக்கே தெரியும். அவனை சமாளிச்சு இந்த ராஜ்யத்தை நீ காப்பாத்துறியா, இல்ல இங்கேயே நீயும் உன் நண்பர்களும் இறந்து போவீங்களான்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். கடைசியா ஒரு விஷயம், அவனோட வீரர்களை அவன் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பார்த்தனாலே நீங்க வாயை பொழந்துருவீங்கன்னு சொல்லிட்டு போறாங்க மிஸ் ஆல் சண்டே. அதுக்கேத்தா போல உசாப்பும் ஜோரோவும் உருமாறின வீரர்களை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ விவி ஓடி வந்து இந்த விஷயத்த சொல்லிட்டு டால்டன் எங்கன்னு கேட்கறா. பிரச்சனையை தெரிஞ்சுக்க போனவன் பிரச்சனையில மாட்டிக்கிட்டான் போல. இப்போதைக்கு இங்க இருக்க மக்களை நாம தான் காப்பாத்தணும். அதுக்கு லூஃபியோட உதவியும் தேவை. இங்க இருக்க நிலைமையை பத்தி அவங்கிட்ட யார் சொல்றதுன்னு கேக்குறாரு ஜோரோ. நான் போறம்பான்னு உசாப்பு முன்னாடி வந்து நிக்க, லிட்டில் கார்டன்ல சம்பவம் செஞ்ச மாவீரன் உசாப்போட உதவி இங்கேயும் தேவை. அதனால நானே போறேன்னு சொல்றா விவி. சரின்னு உசாப்பாவல மலைக்கு அழைச்சிட்டு வந்து, நாம வேகமா மலை ஏறுறதுக்காக தான் இந்த கருவியை உருவாக்கினேன். ஆனா இதை சோதிச்சு பார்க்கல, நீ ஜாக்கிரதையா யூஸ் பண்ணுன்னு சொல்லி அம்புல கொக்கியும் கயிறும் மாட்டி அதுக்கேத்த மாதிரி ஒரு வில்ல ரெடி பண்ணி வச்சிருக்கான். அத பக்காவா மேல சுட்டதும் விவிய சல்லுன்னு இழுத்துட்டு போகுது. இது நேரா மலை உச்சிக்கு போவாது. பிடிமானமா ஒரு இடத்துல நின்று அம்ப கரெக்டா வீசி கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறிப்போன்னு சொல்லிட்டு கிளம்புறான். அப்பதான் கலவரமான டைட்டில் கார்டே போடுறாங்க. விவி அந்த வில்ல பயன்படுத்தி முட்டி முகர பேந்தாலும் பரவாயில்லன்னு மேலே ஏறி வந்துடுறா. அப்போ நாமிக்கு விதவிதமா சூப்பு செஞ்சு தரான் சாஞ்சி. எனக்கு தான் குணமாகிடுச்சே, இன்னமும் ஏன் குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கேன்னு கேக்குறா நாமி. நீ எழுந்து நடக்கிற வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் நோயாளி தான். அதனால நிம்மதியா ரெஸ்ட் எடு. சூப்பு எப்படி இருக்குன்னு கேக்குறான் சாஞ்சி. நீ செமையா சமைக்கிறப்பா. ஜெஃபு உனக்கு எல்லா வித்தையும் சரியா தான் சொல்லி கொடுத்துருக்காருன்னு பாராட்டுறா நாமி. ஆனா அந்த ஆளு ஒரு நாளும் இந்த மாதிரி சொன்னது கிடையாது. என் வாழ்க்கையில நான் அவரை பாக்குறதுக்கு முன்னாடியே எங்க அம்மாவுக்காக நான் சமைச்சு கொடுத்துருக்கேன். சின்ன வயசா இருந்தப்போ எங்க அம்மா தீராத வியாதியால பாதிக்கப்பட்டாங்க. அவங்க நல்லா சாப்பிட்டா சீக்கிரம் குணமாயிடுவாங்கன்னு எனக்கு நானே யோசிச்சுக்கிட்டு சமயக்கட்டுல என்ன கிடைக்குதோ அதை வச்சு நான் ஒரு டிஷ் செய்வேன். அதை எடுத்துக்கிட்டு போகும்போதெல்லாம் எங்க அம்மாவை பாத்துக்கிற நர்ஸு என்னை கேவலமா பார்ப்பாங்க. ஆனா ஒரு நாளும் எங்க அம்மா அது நல்லா இல்லைன்னு சொன்னதே கிடையாது. அது எவ்வளவு கேவலமா இருந்தாலும் எங்க அம்மா அதை ஃபுல்லா சாப்பிட்டுருவாங்க. எனக்காக தான் இதை செஞ்சு ஆடா தங்கம்னு சொல்லி என்னை இருக்க கட்டி பிடிச்சிப்பாங்க. எனக்கு அவ்வளோ பெருமையா இருக்கும். அதனாலயே கொஞ்சம் கொஞ்சமா சமைக்கிற திறமையை நானே வளர்த்துக்கிட்டு அவங்களுக்கு சூப்பரா சமைச்சு போடணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அவங்களோட நிலைமை இன்னும் கவலைக்கிடமா தான் மாறுச்சு. ஒரு நாள் நான் சிறப்பா சமைக்கும் போது அதை சாப்பிட எங்க அம்மா இல்லை. ஆனா இப்ப வரைக்கும் நான் செய்யற ஒரு டிஷ்ஷும் எங்க அம்மாவுக்காக தான் செய்யறேன்னு நினைச்சுதான் சமைக்கிறேன்னு சொல்லி கண்ணீர் சிந்துறான். அதை கேட்டு நாமியும் அழுவுறா. அப்போ லூஃபி ஓடி வந்து நம்மளை பார்க்க விவி வந்திருக்காப்பா, சீக்கிரம் வாங்கன்னு கூப்பிடுறான். அதை கேட்டு சோகத்தை மறந்து 2 பேரும் சிரிக்கிறாங்க. வெளியே வந்து குளிர்ல பாதிக்கப்பட்ட விவிக்கும் சூப்பை கொடுத்து விஷயத்த கேட்குறாங்க. அவ எல்லாத்தையும் சொன்னதும் முதல் வேலையா நாம இங்க இருந்து கிளம்பணும். ஏற்கனவே அவன் ஓவரா ஆடுவான், இப்போ டெவில் ஃப்ரூட் வேற சாப்பிட்டுருக்கான். அதனால பாதுகாப்பான இடத்துக்கு போய் தங்கிடுவோம். சாப்பரு நம்ம திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வைன்னு சொல்றாங்க டாக்டரின்னு.
பாட்டி நீ சூனியக்காரி தானே, உன்னோட சக்தியை பயன்படுத்தி அவனை விரட்டி அடின்னு சொல்றான் லூஃபி. அடி பிச்சிருவன் பாத்துக்க, நான் டாக்டருடா, என்னால சண்டைலாம் போட முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா சாப்பர் யுத்தம் நடந்தா நிச்சயமா எல்லாரும் காயப்படுவாங்க, அதனால கண்டிப்பா நான் அவங்களுக்கு உதவி பண்ணுவேன்னு சொல்றான். அப்படின்னா சரி சந்தோஷமா செத்துப்போன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க டாக்டரின்னு. அப்போ நாமிக்கு பரவாயில்லையா, அவ இப்ப எப்படி இருக்கான்னு கேக்குறா விவி. அவளை பாத்துக்கதான் நம்ம கூட சாப்பர் இருக்காப்லையேன்னு காட்டுறான் லூஃபி. நாமிக்கு குளுக்கோஸ் பாட்டில கையில கொடுத்துட்டு இங்க இருந்து கூட்டிட்டு போவோம்னு சொல்லுது சாப்பர். அப்படின்னா சரின்னு எல்லாரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. இது இப்படி இருக்க ஜோரோவும் உசாப்பும் மக்கள் எல்லாரையும் பாதுகாப்பான இடத்துல பதுக்கி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தனியா தப்பிச்சு வந்த டாக்டரின்னு யாரோ வர சத்தம் கேட்டு துப்பாக்கியை தூக்கிட்டு போறாங்க. ஆனா பயங்கரமா அடிபட்டு டால்டன் தான் அந்த பக்கமா நடந்து போறாரு. அப்போ அவர்கிட்ட நீ சண்டை போடுற நிலைமையிலே இல்ல, அங்க போய் என்ன பண்ண போறேன்னு கேக்குறாங்க டாக்டரின். ஒரு மனுஷன் எப்ப சாவறான் தெரியுமான்னு அவர் சொன்னதும் வாய மூடு, ஹிர்லுக்கோட சாவுல உனக்கும் பங்கு இருக்கு, அவரோட வார்த்தைகளை உபயோகிக்க நீ தகுதியான ஆள் கிடையாதுன்னு சொல்றாங்க. உண்மைதான், அவரோட ஆழமான வார்த்தைகள் என்ன அறிவுள்ள மனிதனா மாத்துச்சு. இப்பவும் என்னோட காயத்தை காரணம் காட்டி நான் சண்டை போடாம விட்டுட்டேன்னா வாப்போலோட அராஜகத்தை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு போறாரு டால்டன். ஆனா கொஞ்ச தூரத்திலேயே அவர் மயங்கி விழுந்துடுறாரு. ஆவேசமா பேசிட்டு அரை அடி கூட எடுத்து வைக்கல, உனக்கு ஏன்டா இந்த பொழப்பு, சரி உங்ககிட்ட இருந்து நான் அப்புறமா ஃபீஸை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் உடம்புல குத்தி இருந்த அம்புகளை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க டாக்டரின். அதனால வலி தாங்க முடியாம கத்துறாரு. அதே சமயம் லூஃபி நாமியோட கோட்டை போட்டுக்கிட்டு கிளம்புறான். அதுல எதனா சின்ன கீரல் விழுந்தாலும் நாமி உன்னை கொன்னுடுவா பாத்துக்கோன்னு சொல்லி சிரிக்கிறா விவி. அப்போ ரகசிய வழியா வேப்போல் அரண்மனைக்குள்ள வராரு. அவனை பார்த்ததும் யாருடா இந்த இரும்பு வாயன்னு கேக்குறான் லூஃபி. இவன் தான் வாப்போல்னு சொல்றா விவி. அரசர் வேப்போல்னு சொல்லுமா அலபாஸ்டா நாட்டு இளவரசியன்னு கத்துறாரு. அப்போ லூஃபி சைலண்டா கைய காலை நீட்டி ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை கவனிச்சு நீ என்னடா கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேக்குறாரு வேப்போல். எப்படி இருந்தாலும் நாம சண்டை போட போறோம், அதனாலதான் லைட்டா வார்ம் அப் பண்றேன்னு சொல்றான் லூஃபி. அதுக்கு முன்னாடி என் கணக்கை நான் தீர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போறா விவி. அதை கேட்டு உன்னாலையும் சரி உங்க ஒப்பனாலையும் சரி என்னைக்குமே என்ன போல தைரியமான அரசரா இருக்க முடியாதுன்னு சொல்றான். அரசனும் சாதாரண மனுஷன்தான், அவன் தலையில இருக்க கிரீடமும் சாதாரண தொப்பி தான். என்னைக்குமே மக்களோட துயரங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு துணையா நிக்கிறவன் தான் உண்மையான அரசன். உன்ன மாதிரி பயந்து ஓடினவனுக்கெல்லாம் அதோட அர்த்தம் புரியாது. எங்க அப்பா கோப்ராவும் சரி அவரோட பொண்ணு நானும் சரி எந்த கொம்பனுக்கும் பயப்பட மாட்டோம்னு சொல்லி ஓங்கி அவர் கன்னத்திலே அரைஞ்சிடுறா. அதனால செம்ம கடுப்பாகி அவர் கையில ஆயுதத்தை வர வச்சு அட்டாக் பண்ண வராரு வேப்போல். உடனே லூஃபி விவியை பிடிச்சி இழுத்துடுறான். நல்ல சொற்பொழிவாத்தனமா, இதுக்கு மேல இவனை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான் லூஃபி. இன்னொரு பக்கம் ஜோரோவும் உசாப்பும் சண்டைக்கு தயாரா இருக்கும்போது மக்கள்ல சில பேர் அவங்களுக்கு துணையா வந்து நிக்கிறாங்க. அந்த சமயம் வேப்போல் உருவாக்கின மான்ஸ்டர் வீரர்கள் கதவை தெறிக்க விட்டு என்ட்ரி கொடுக்குறாங்க. அவங்க எல்லாரும் ஒரு ரகமா இருக்காங்க. அப்போ ஒருத்தர் 2 கையிலையும் பீரங்கி வச்சிருக்கான். அதால சுட ஆரம்பிச்சதும் மக்கள் எல்லாரும் தெரிச்சு ஓடுறாங்க. இன்னொருத்தன் மண்டையில குட்டி பீரங்கி வச்சிருக்கான். அதை பார்த்து ஜோரோ கொஞ்சம் கூட அசராம 2 கட்டானாவை எடுத்து கண்டமேனிக்கு வெட்ட ஆரம்பிக்கிறான். அடுத்து பன்னி மூஞ்சி வாயம் வயிற்றிலே கத்தியை இறக்கிடுறான். உசாப்பு ஃபயர் கில் ஸ்டாரை யூஸ் பண்ணி இன்னொருத்தனை கொளுத்திடுறான். இவங்க 2 பேரும் செத்துருவாங்கன்னு பார்த்தா திரும்பி எந்தவித சேதாரமும் இல்லாம அட்டாக் பண்றானுங்க. உடனே உசாப்பு ஜோரோ கிட்ட போய் என்னப்பா பண்றதுன்னு கேட்க, இவனுங்க சாவர வரைக்கும் வெட்டினே இருக்க வேண்டியதுதான்னு கூலா சொல்லிட்டு அட்டாக் மோட்ல இறங்குறாப்புல. ஆனா உசாப்பு பீதியிலே கத்திக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் சாஞ்சியும் சாப்பரும் ஓடி வந்து நாமியை தூக்குறாங்க. அவகிட்ட விஷயத்த சொல்லி உடனே இங்க இருந்து கிளம்பணும்னு சொல்றாங்க. அப்போ இவ கையில இருந்த ஊசிய பார்த்து எடுன்னு சாஞ்சி கத்துனதும் கியூட்டா குட்டியா இருந்த சாப்பரு பட்டுன்னு உருவத்தை பெருசாக்கி என் வேலை எனக்கு செய்ய தெரியும் நீ கம்முன்னு கத்துது. அந்த சமயம் அரசரோட அல்லக்கைங்க இந்த ரூம்ல என்ட்ரி கொடுத்து அட்டாக் பண்றானுங்க. அதுல கோமாளி போல இருக்கவன் சாப்பர் மேல அம்பு விடுறான். அதுல சிக்காம பயங்கரமா அட்டாக் மோட்ல இறங்குது சாப்பர். இன்னொருத்தன் முடி உருண்டைய கையில வச்சுக்கிட்டு சாஞ்சி கூட சண்டைக்கு போறான். அதே சமயம் வேப்போலு கையில பீரங்கியை வர வச்சு லூஃபியை சுட முயற்சி பண்றான். ஆனா அதுல சிக்காம விவியையும் கூட சேர்ந்து காப்பாத்திடுறான் லூஃபி. அப்போ இன்னொரு கையில கூர்மையான ஆயுதத்தை வர வச்சு லூஃபியோட கோட்டை கிழிச்சிடுறான். இது நாமிக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடுமேன்னு சொல்லிட்டு வாப்போல் மூஞ்சிலேயே ஓங்கி குத்திடுறான் லூஃபி. அதனால செம்ம கடுப்பாகி லூஃபியோட கையில மார்க்க போட்டு அவனை அடிச்சு பறக்க விடுறான் வாப்போலு. இன்னொரு பக்கம் கோமாளி பயவுல கோடாலியை எடுத்து சாப்பர் கையில மார்க் போட்டுடுறான். அதே போல கையில முடி உருண்டையை வச்சிருந்தவன் சாஞ்சி கூட சண்டை போடும்போது அவன் தலையில இருந்து முடிய பிச்சு சாஞ்சி காலை தரையோட ஒட்ட வச்சிடுறான். அதை பார்த்து என்ன கருமண்டாயுதுன்னு சாஞ்சி கேட்க, என் தலைமுடியில ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி நிறைய இருக்கு, அது ஃபெவிக்விக் மாதிரி ஒட்டிக்கும்னு சொல்லி சாஞ்சியை புரட்டி எடுக்கிறான். இன்னொரு பக்கம் உசாப்பு எதிரிகளை வீழ்த்த முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு ஓடி ஒளிறான். ஜோரோ அவனுங்க சாவலனாலும் பரவாயில்லன்னு வெட்டிக்கிட்டே இருக்கான். அப்போ பீரங்கி தலையன் கண்மூடித்தனமா சுட்டுக்கிட்டு இருக்கும்போது காளையனா மாறி வந்த டால்டன் அந்த வீரனை முட்டி தள்ளுறாரு. அங்க லூஃபியை உயிரோட முழுங்கிறதுக்காக வாயை பெருசாகிறான் வாப்போலு.
அத ரப்பர் கையால மூட முயற்சி பண்றான் லூஃபி. அப்போ வாய்க்குள்ள இருந்து பெரிய சைஸ் பீரங்கியை வெளிக்கொண்டு வந்து லூஃபியை சுட முயற்சி பண்றாரு வேப்போல். இத கவனிச்ச விவி அவளோட சுருக்கு ஆயுதத்தை பயன்படுத்தி வேப்போலோட வாயை மூட முயற்சி பண்றா. அப்போ ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து சரியான சமயத்துல வேப்போலோட வாயை மூடினதும் பீரங்கி வாய்க்குள்ளேயே வெடிச்சு செதறுது. அதனால வேப்போல் பறந்து போய் கீழே விழுறான். இன்னொரு பக்கம் சாப்பரு முரட்டுத்தனமா சண்டை போட்டு கோமாளி அல்ல கையை தூக்கி வீசுது. அப்போ சாஞ்சி அடி வாங்கறத கவனிச்சு அவனுக்கு உதவி பண்ண வருது. ஆனா அந்த பையவுள்ள முடிவுருண்டையை பயன்படுத்தி சாப்பரோட கையை சாஞ்சி காலில் ஒட்ட வச்சிடுது. அதனால ரெண்டு பேரும் என்னத்தரா எனக்கு உதவி பண்ண வந்தேன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. இதை கவனிச்சு உங்க ரெண்டு பேருக்கும் ஒன்னா சேர்ந்து செயல்பட தெரியலன்னு கிண்டல் பண்ணிட்டு என்னோட ஆளு இப்ப என்ன பண்ண போறான் பாருன்னு சொல்றான் முடிவுருண்ட கையன். உடனே பின்னாடி இருந்த கோமாளி வீரன் நெருப்பு அம்பை ஏவுறான். அதை கவனிச்சு சாஞ்சியை பக்காவா மேல தூக்கி அந்த நெருப்பு அம்பு முடிய பொசுகிற மாதிரி வச்சிடுது சாப்பர். அதனால விடுபட்ட சாஞ்சி பார்ட்டி டேபிள் கோர்ஸ்னு சொல்லி சூறாவளி போல சுத்திக்கிட்டு இருக்கான். சாப்பரு அந்த முடிகையனை பிடிச்சி தூக்கி சாஞ்சி பக்கத்துல காட்டினதும் அவன் கழுத்திலேயே ஓங்கி மிதிச்சு பறக்க விடுறான். அந்த பயவுள்ள நேரா போய் கோமாளி அல்லக்கை மேல மோதி விழுது. எப்படி நாம சிறப்பா செயல்பட்டோமான்னு ரெண்டு பேரும் ஃபிஸ்ட் பம்ப் அடிக்கிறானுங்க. அப்போ நாமி என்னையும் கவனிச்சுக்கோங்கடான்னு கண்ணை காட்டுறா. அதே சமயம் டால்டன் களத்துல இறங்கி மக்களுக்கு உதவி பண்ண மான்ஸ்டர் வீரர்களோட சண்டை போடுறாரு. அங்க வந்த ஜோரோ என்னப்பா நீ திரும்பி வந்துட்டேன்னு கேட்க, என்னோட மக்கள் ஆபத்தில் இருக்கும்போது அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க முடியுமா? எனக்கு அடிபட்டாலும் அட்டாக் பண்ண வந்துட்டேன்னு சொல்றாரு டால்டன். நீ என்னப்பா இவங்களோட தலைவன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? சரி முடிஞ்ச வரைக்கும் அவனுங்களை வெட்டி தள்ளுன்னு சொல்றான் ஜோரோ. அப்போ ரெட்டை உடம்போட வந்த மான்ஸ்டர் வீரன் உசாப்ப துரத்திக்கிட்டு இருக்கான். அவன் கையில இருந்த உண்டிகோலை தட்டி விட்டு உசாப்ப பொழக்க வரும்போது டாக்டரின் களத்துல இறங்கி அவங்களோட ஷாட்கன்னால சுட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பக்கம் சாஞ்சி சாப்பரு நாமி இவங்க மூணு பேரும் லூஃபி இருக்க இடத்துக்கு வராங்க. என்னப்பா வாப்போல தோக்கடிச்சிட்ட போலியேன்னு கேக்குறாங்க. ஆனா நாமி மட்டும் என் ஜாக்கெட்டை கிழிச்சு வச்சிருக்கே உனக்கு அறிவில்லையான்னு கத்திக்கிட்டு இருக்கா. அதை சட்டை பண்ணாம சாப்பர் என்ன இவ்வளவு பெருசா இருக்கான ஆச்சரியத்துல கத்திக்கிட்டு இருக்கான் லூஃபி. அப்போ மறுபடியும் எந்திரிச்சு வந்த வாப்போலு உங்க எல்லாரையும் நான் சும்மா விட மாட்டேன்டா. இந்த நாட்டோட அரசரை தாக்குறது வேர்ல்டு கவர்மெண்ட்டையே எதிர்க்கிறதுக்கு சமம். அதை நினைச்சு நீங்க நொடிக்கு நொடி வருத்தப்படுவீங்கன்னு கத்திக்கிட்டு இருக்காரு. நாங்க அந்த வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கே அடங்காத கடற்கொள்ளையர்கள்டா, எங்களுக்கு எதை பார்த்தும் பயம் கிடையாதுன்னு சொல்றான் லூஃபி. அப்போ முதல்ல உங்களை அழிக்கிறதுக்கு முன்னாடி என் கோட்டைக்குள்ள பறந்துகிட்டு இருக்க அந்த பைரட் பிளாக கொளுத்திடுறேன்னு பீரங்கியால சுடுறாரு வாப்போல். உடனே லூஃபி எதை பத்தியும் கவலைப்படாம கொடிக்கு முன்னாடி பாஞ்சு குண்டடி பண்றான். இவன் என்னடா இவ்வளவு முட்டா பீஸா இருக்கான், வெறும் துணியில எலும்பு கூட வரைஞ்சி வச்சு இவனுக்கு ஓவரா சீன் போடுறானுங்கப்பான்னு கிண்டல் பண்றாரு வாப்போல். அப்போ சின்ன சிராய்ப்புகளோட தப்பிச்ச லூஃபி கொடிக்கு எதுவும் ஆகாம காப்பாத்திடுறான். இந்த கொடியை சாதாரணமா யாராலையும் தாக்கிட முடியாது. அப்படி அதை அழிக்க நினைச்சா நாங்க உயிரை கொடுத்து காப்பாத்துவோம்டா. இதுக்கு மேல உங்ககிட்ட பேசி பிரோஜனம் இல்லைன்னு சொல்லி எட்டி மிதிக்கிறான் லூஃபி. அப்போ பீரங்கியால உன்னை கொல்ல முடியலன்னா கூர்மையான ஆயுதத்தால உன்னை வெட்டிடுறேன்னு சொல்லி கையில ரம்பத்தை எடுத்துட்டு வர்றாரு வேப்போல். அதை தடுத்துக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு கையில இருக்க கத்தியை பயன்படுத்தி தாக்குறாரு. அப்போ விவி அவளோட யோயோவை யூஸ் பண்ணி வேப்போலோட கையை பிடிச்சி இழுக்கிறா. அவளுக்கு துணையா சாப்பரும் செயல்படுது. அதனால லூஃபி கூர்மையான பல்சக்கரத்துல சிக்காம தப்பிச்சிடுறான். ஆனா அவனை பிடிச்சி அசால்ட்டா தூக்கி வீசுறாரு வேப்போல். அதே சமயம் ஜோரோவை சுத்துப்பட்ட மான்ஸ்டர் வீரர்கள் அவனை மடக்கி பிடிச்சிடுறாங்க. அப்போ பீரங்கி தலைய ஜோரோவை குறி வச்சு சுட வராரு. அவனை காப்பாற்ற முடியாம உசாப்பு கிட்டையும் குண்டு தீந்து போகுது. இந்த பக்கம் லோகு டவுன்ல தான் உன்னை கை விட்டுட்டேன், இப்போ உனக்கு கால் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு காலை மேல தூக்கி நிறுத்துறான் சாஞ்சி. அதை இழுத்து பிடிச்சி வேப்போல வேகமா வந்து முட்டி தள்ளுறான் லூஃபி. அதனால கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு பள்ளத்தாக்கல போய் விழுறாரு வாப்போல். இந்த சம்பவத்தால அவர் உருவாக்கின மான்ஸ்டர் வீரர்கள் எல்லாரும் சாதாரண மனிதர்களா மாறிடுறாங்க. அப்போ மற்றவங்களுக்கு பயந்து எல்லாரும் சரணடைஞ்சிடுறாங்க. இந்த பக்கம் சூப்பரா சண்டை போட்டு ஜெயிச்சிட்டோம்பான்னு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அங்க யுத்தத்துல ஜெயிச்சிட்டோம்னு டால்டன் சந்தோஷப்படும் போது உன்னோட காயங்களை குணப்படுத்துறப்போ இந்த மாதிரி சிரிக்க மாட்டப்பான்னு கிண்டல் பண்றாங்க டாக்டரின். அப்போ மற்ற மருத்துவர்கள்லாம் ஊருக்குள்ள வர்றதை கவனிச்சு அவங்களோட சங்கிலியை சுட்டு தள்ளிட்டு இங்க காயமடைஞ்சவங்களை கவனிங்கன்னு சொல்றாங்க டாக்டரின். அடுத்து உசாப்பு, ஜோரோ, டால்டன் இவங்க மூணு பேரையும் ரகசிய வழியில அரண்மனைக்கு அழைச்சிட்டு வராங்க. அப்போ நாமி எப்படி இருக்கான்னு ஜோரோவும் உசாப்பும் கேட்க அவ சந்தோஷமா பிளாக் கோட்டை மாட்டின்னு வரா. அவளை குணப்படுத்த உதவி பண்ணது சாப்பர் தான்னு சொல்றான் லூஃபி. அது யாருப்பா சாப்பர்னு உசாப்பு கேட்க, தோ நம்ம மான்ஸ்டர் மான்குட்டி தானு காட்டுறான். அதை பார்த்ததும் உசாப்பும் ஜோரோவும் ஆச்சரியத்துல வாய புலகுறாங்க. நாமி கிட்ட என்னம்மா என் கோட்டை மாட்டின்னு இருக்கன்னு கேக்குறாங்க டாக்டரின். அதையும் பில்லுல சேர்த்துருங்கன்னு சொல்றா நாமி. அப்போ நீங்க கீழே வராம இங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேக்குறான் ஜோரோ. வேப்போல வருஷ கட்டி அடிச்சு பறக்க விட்டோம்னு சொல்றான் லூஃபி. அதை கேட்ட டால்டனும் டாக்டரினும் இந்த சின்ன பையன் வேப்போல தோக்கடிச்சிட்டானான்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. சரி அவன் கூட ரெண்டு அல்லக்கைங்க இருப்பாங்களே அவங்க என்ன ஆனாங்கன்னு கேட்கறான் டால்டன். அவனுங்களை நானும் சாப்பரும் சேர்ந்து மட்டையாக்கிட்டோம்னு சொல்றான் சாஞ்சி. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னு சந்தோஷப்பட்ட டால்டன் இவங்க முன்னாடி மண்டிட்டு எல்லாருக்கும் நன்றி சொல்றாரு. அதை கேட்டு நீங்க செஞ்ச உதவிக்கு பில் எதுவும் பே பண்ண தேவையில்லைன்னு சொல்லிட்டு போறாங்க டாக்டரின்.
ஜோரோ டால்டன் கிட்ட நீ உண்மையான தலைவனாவே உருமாறிட்டப்பான்னு பாராட்டுறான். அவர் போனதும் சாப்பர் கிட்ட நீயும் எங்க கூட வந்துரு, நாம ஜாலியா இந்த கடலை சுத்தி சாகசம் பயணம் மேற்கொள்வோம்னு சொல்றான் லூஃபி. விவியும் கூட சேர்ந்து எங்க டீமுக்கு ஒரு மருத்துவர் தேவை, நீ வந்து சேருன்னு சொல்றா. அப்போ சாஞ்சி முத கொண்டு சாப்பரை கூப்பிடும்போது எல்லாரும் வாய மூடுங்க, நான் உங்களை மாதிரி மனுஷன் கிடையாது, எனக்கு வித்தியாசமான நீல கலர் மூக்கு இருக்கு, என்னால உங்க கும்பல்ல சேர முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே கம்முன்னு வந்து கப்பல்ல ஏறுடான்னு கத்துறான் லூஃபி. அதை கேட்டு வேற வழி இல்லாம சாப்பரும் ஒத்துக்குது. உடனே எல்லாரும் சந்தோஷமா சிரிக்கிறாங்க. அப்போ எனக்கு சின்ன வேலை இருக்கு, அதை மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறேன், நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போது சாப்பர். இன்னொரு ரூம்ல டாக்டரின் உடஞ்சு போன மருந்து பொருட்களை பார்த்து செம்ம கடுப்புல இருக்காங்க. அப்போ சாப்பர் வந்ததும் அதுகிட்ட இங்க இருக்க மருந்து எல்லாத்தையும் மறுபடியும் நீ தான் தயார் பண்ணணும்னு சொல்றாங்க. நான் லூஃபி கூட கடற்கொள்ளையனா சேர்ந்து இந்த உலகத்தை சுத்தி வர போறேன்னு சொல்லுது சாப்பர். உன்னை நான் இது வரைக்கும் பார்த்துக்கிட்டதுக்கும் மருந்தை பத்தி சொல்லி கொடுத்ததுக்கும் நன்றி கடன் சுத்தமா இல்லைல்ல உனக்கு, நீயும் செத்து போன முட்டாள் மாதிரி பேசாதன்னு கத்துறாங்க டாக்டரின். உங்க மேல எனக்கு அளவு கடந்த அன்பு இருக்கு, அதனால என் கனவு லட்சியத்தை விட்டுட்டு நான் சும்மா இருக்க முடியாது, அதை தேடி போறதுக்கு நான் லூஃபியோட கேங்ல டாக்டரா சேர போறேன்னு சொல்லிட்டு போது சாப்பர். அப்போ வெளியே பனி உருண்டையை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்க சாஞ்சியும் லூஃபியும். அங்க மான் போல உருமாறி வந்த சாப்பரு பனியில சறுக்கிட்டு போற வண்டியை இழுத்துட்டு வருது. அப்போ எல்லாரும் சந்தோஷமா அதுல ஏறி உட்காரும் போது டால்டன் கதவை திறந்து விடுறாரு. அவருக்கு தலை வணங்கிட்டு அங்கிருந்து வண்டியை இழுத்துட்டு போகுது. அப்போ லூஃபி அரண்மனையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உசாப்பு கையை நீட்டி சீக்கிரம் வாடான்னு கூப்பிடுறான். உடனே டால்டனுக்கு டாட்டா காமிச்சிட்டு அங்கிருந்து கிளம்பி போறான் லூஃபி. அவங்கள பெரிய சைஸ் பைப்பு மேல கூட்டிட்டு போகுது சாப்பர். இந்த ஃப்ரேமு அனிமேலையும் வரும், அந்த காட்சியை பார்க்கறதுக்கே செம்மையா இருக்குப்பா. சரி கதைக்கு வருவோம். எல்லாரும் கப்பல்ல ஏறினதும் பாய்மரத்தை விரிக்கும் போது அதுல இருந்த சிம்பலை கவனிச்சு சாப்பர் வாய பொழகுது. அப்போ விவி தான் முதல்ல சாப்பரை வரவேற்கிறா. அங்கிருந்து கப்பல் கிளம்பும் போது சாப்பர் அந்த தீவை பார்த்து வருத்தப்படுது. பக்கத்துல உட்கார்ந்து இருந்த உசாப்பு நம்ம ஊரை விட்டு வரும்போது இப்படிதான் கவலையா இருக்கும், ஆனா இனிமே நம்ம வீடு இந்த கோயிங் மாரி தான், உனக்காக என்னைக்குமே நாங்க உறுதுணையா நிற்போம், அதனால கவலைப்படாதன்னு சொல்றான். அப்போ என்னோட மருந்து பையன் நான் மறந்து வச்சுட்டேனேன்னு சொல்லுது சாப்பர். இது உன்னோட ஸ்லெட்ஜ் வண்டியில தான்ப்பா இருந்துச்சுன்னு எடுத்துட்டு வந்து காட்டுறா நாமி. ஆனா நான் இதை எடுத்து வைக்கலையேன்னு யோசிக்கும் போதுதான் டாக்டரின் எடுத்து வச்சிருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்குது. அது மட்டும் இல்லாம பேக்ல இருந்த ரம்பிள் பாலை பார்த்து சந்தோஷப்படுது. அது என்னன்னு நாமி கேட்க ரகசிய மருந்துன்னு சொல்லுது சாப்பர். அதே சமயம் டால்டன் கிட்ட ஒரு பீரங்கியை எடுத்துட்டு வர சொல்றாங்க டாக்டரின். அதுல ஹிருலுக்கு கடைசியா கண்டுபிடிச்ச மருந்த கண்ணாடி உருண்டையில போட்டு பீரங்கில வைக்கிறாங்க. இது என்னன்னு டால்டன் கேட்க, நம்ம மக்கள் எல்லாரும் நம்பிக்கையை கைவிடும் போது இந்த அதிசயத்தை பார்த்தாங்கன்னா நிச்சயமா அவங்க தன்னம்பிக்கையோட செயல்படுவாங்க. இது ஹிருலுக்கோட உயிரையும் காப்பாத்திருக்கு, ஆனா இங்க அது வேலை செய்யுமான்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் பீரங்கியை மேல் நோக்கி நிறுத்துன்னு சொல்றாங்க. அதை வச்சதும் டாக்டரின் பத்த வைக்கிறாங்க. உடனே அந்த கண்ணாடி உருண்டை மேல போய் வெடிச்சு செதறுது. அதனால அந்த பகுதி ஃபுல்லா பிங்க் கலர் சாம்பல் பரவுது. இந்த அழகான காட்சியை பார்த்த எல்லாரும் வாய புலகுறாங்க. இது அப்படியே செரி பிளாசம் போலவே இருக்குன்னு சொல்றான் லூஃபி. அப்போ ஹிருலுக்கு சொன்ன கதை சாப்பருக்கு ஞாபகம் வருது. உடனே அதை நினைச்சு கதறி அழுவுது. அப்போ ஜோரோ அது பக்கத்துல வந்து அன்போட தூக்கி அதை தோல் மேல உட்கார வச்சுக்கிறாரு. இவங்க கப்பல்ல போறத கோட்டையில நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்த டாக்டரின் இந்த முட்டா பசங்களாம் ஒன்னா சேர்ந்து என்ன பண்ண போறாங்களோன்னு புலம்புறாங்க. அதை கேட்ட டால்டன் எனக்கு தெரிஞ்சு ஒன் பீஸை கண்டுபிடிக்க போறது லூஃபி தான் சொல்றாரு. அப்பதான் டாக்டரினுக்கு லூஃபியோட முழு பேரு ஞாபகத்துக்கு வருது. அவன் மங்கி டி லூஃபி தானே. இவனோட குணாதிசயங்கள் எல்லாம் பார்க்கும்போது கோல்ட் டி ராஜர் போலவே இருக்குன்னு சொல்றாங்க டாக்டரின். எங்க அவர் பேர் கோல்டு ராஜர் தானே, நீங்க எதுக்காக மாத்தி சொல்றீங்கன்னு கேக்குறாரு டால்டன். இப்ப இருக்க சில்லற பசங்களுக்கு வில் ஆஃப் டீனா என்னன்னு தெரியாது. அப்போ நம்ம பையன் சரியான குரூப்ல தான் போய் சேர்ந்திருக்கான்னு சொல்லி சந்தோஷமா சிரிக்கிறாங்க டாக்டரின். இது இப்படி இருக்க சாப்பரை புதுசா சேர்த்ததுக்காக கப்பல்ல ஜாலியா பார்ட்டி வைக்கிறாங்க லூஃபி கேங்கு. அதுல லூஃபி மூக்குல குச்சியை வச்சுக்கிட்டு அனிமேல வர மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்து சாப்பரு வயிறு வலிக்க சிரிக்குது. அப்போ விவி மட்டும் சோகத்துல இருக்கா. அதை கவனிச்சு ஏமா கவலைப்படுறேன்னு கேட்கறா நாமி. இது எல்லாத்தையும் நான் கொஞ்ச நாள்லயே மிஸ் பண்ணிடுவேன்னு சொல்றா விவி. ஏமா அப்படி சொல்றேன்னு லூஃபி கேட்க, அலபாஸ்டா வந்ததும் நீங்க என்னை இறக்கி விட்டு ஒன் பீஸை தேடி போயிடுவீங்க, அதுக்கப்புறம் நான் என்ன பண்றதுன்னு வருத்தப்படுறா விவி. நான் ஏற்கனவே சொன்னா போல நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உங்க ராஜ்யத்துக்கு தொந்தரவு கொடுக்கற பரோக் ஏஜென்ட்ஸை போட்டு தள்ள உதவி பண்ணுவோம். அங்க இருக்க பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்துட்டு தான் நாங்க ஒன் பீஸை தேடி கிளம்புவோம்னு சொல்றான் லூஃபி. அதுக்கு எல்லாரும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இதை கேட்டு பயங்கரமா சந்தோஷப்பட்ட விவி, நீங்க எனக்கு உதவி பண்றீங்கன்னா பரோக் ஒர்க்ஸை பத்தி உங்களுக்கு முழுசா தெரிஞ்சிருக்கணும். நானும் இகாராமும் அந்த அமைப்புக்குள்ள போய் கண்டுபிடிச்ச விஷயத்த உங்களுக்கு சொல்றேன். மிஸ்டர் ஜீரோ யாரு தெரியுமான்னு இங்க சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே தகவல் தெரிஞ்சுக்கிற அறையில கடைசியா மிச்சம் இருந்த டென்டன் முஷில இருந்து மிஸ்டர் ஜீரோ பேசின விஷயங்கள் ரெக்கார்ட் ஆகியிருக்கு. அதை பிளே பண்ணும்போது
அலபாஸ்டா ராஜ்யத்தோட இளவரசியான விவி இப்போ ஸ்ட்ரா ஹேட் கும்பல்ல இருக்காங்க. அவங்கள போட்டு தள்ள அன்லக்கீஸ் அனுப்பி வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்டு நாம தேடுற ஸ்ட்ரா ஹேட்ஸும் இப்போ அலபாஸ்டாக்கு தான் போவாங்க போல. அது மட்டும் இல்லாம மிஸ்டர் ஜீரோ யாருன்னு கண்டுபிடிச்சாலும் அதை நிரூபிக்க நமக்கு தகுந்த ஆதாரம் தேவை. அப்பதான் கார்ப்பு கிட்ட இதை பத்தி எடுத்து சொல்ல முடியும். இதுக்கு மேல தாமதிக்காம இங்க இருந்து நாமளும் அலபாஸ்டாக்கு போலாம்னு சொல்றாரு ஸ்மோக்கர். அப்பதான் மிஸ்டர் ஜீரோவை சந்திக்க வராங்க மிஸ் ஆல் சண்டே. அவர்கிட்ட தொலைத்தொடர்பு மையத்தை அழிச்ச விஷயத்த சொல்றாங்க. சரி வாப்போல் என்னன்னு மிஸ்டர் ஜீரோ கேட்க, அவனையும் ஸ்ட்ரா ஹேட்ஸ் தோக்கடிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க மிஸ் ஆல் சண்டே. சரி விடு, பிரச்சனை இல்ல, அவனோட கஜானால இருந்து நமக்கு முக்காவாசி காசு அனுப்பிட்டான், அதை வச்சு நம்ம திட்டத்தை அலபாஸ்டால செயல்படுத்த வேண்டியதுதான்னு சொல்லும் போதுதான் மிஸ்டர் ஜீரோவோட பவுண்டி போஸ்டரே காட்டுறாங்க. இவரோட பேரு தான் மிஸ்டர் குரோக்கடைல். இவரோட தலைக்கு வச்ச சன்மானத்தை கவர்மெண்டே கேன்சல் பண்ணிருக்கு. ஏன்னு தெரியுமா? ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இவரும் 7 வார்லார்ட்ஸ்ல ஒருத்தர். அப்போ உங்களோட சுயநலத்துக்காக தானே இந்த சம்பவத்தையே பண்றீங்கன்னு கேக்குறாங்க மிஸ் ஆல் சண்டே. அதுல தானமா உன்னோட சுயநலமும் அடங்கியிருக்கு. நான் எதிர்பார்த்த விஷயம் மட்டும் நடந்துருச்சுன்னா ஒன் பீஸை நான் தான் கண்டுபிடிப்பேன். அதுக்கு உதவியா நீ என் கூட இருப்ப நீக்கோ ராபின்னு சொல்றாரு. அப்பதான் மிஸ் ஆல் சண்டேவோட பவுண்டி போஸ்டரை காட்டுறாங்க. 8 வயசா இருக்கும் போதே இவங்க தலைக்கு 79 மில்லியன் பவுண்டி வச்சிருக்கானுங்க. அந்த பேரை சொல்லி என்ன கூப்பிடாதீங்கன்னு நான் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன். உங்களோட சில்லறை ஏஜென்ட்ஸ் பண்ற தப்புகளை சரி பண்ணவே என்னோட நேரம் சரியா இருக்குன்னு புலம்புறாங்க. அதை கேட்டு வில்லத்தனமா சிரிக்கிறாரு மிஸ்டர் ஜீரோ, ஏகேஏ தி குரோக்கடைல். இதை லூஃபி கேங்குக்கு விவி விளக்குறதோட 2வது சீசன் முடிவுக்கு வருது. அடுத்த சீசன்ல தரமான சம்பவம்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. அநேகமா அடுத்த வருஷமே வந்துரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த சீசன் மிகப்பெரிய அளவுல பேசும் பொருளாகிருக்கு. நெட்ஃபிளிக்ஸோட டாப் 10 லிஸ்ட்லயும் வந்திருக்கு. அனிமே பார்த்தவங்களுக்கு இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு இன்ச்சு பை இன்ச்சு தெரிஞ்சாலும் லைவ் ஆக்ஷன்ல பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்கதான் செய்யுது. இதுக்கு நடுவுல லைவ் ஆக்ஷனை மட்டுமே பார்க்கறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு இது எல்லாமே புதுசா தான் தெரியும். அதே போல மாங்கா படிக்கிறவங்களுக்கும் நிறைய மாற்று கருத்துக்கள் இருக்கும். இப்படி 3 விதமா ரசிகர்கள் பிரிஞ்சாலும் அவங்களோட இலக்கு நல்ல கதையை தெரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு. ஸோ இதை பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப்பை தெரிக்க விட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மிக்க நன்றி நண்பர்களே.